மாண்பு உறுப்பினர் கணேஷ்குமார், முனைவர் கணேஷ்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் கொடுத்த பதிலுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா குழு அமைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள், அதுதான் நாங்களும் கேட்டோம். குழு அமைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் குழு அமைச்சு விசாரணை மேற்கொள்வதற்கு முன்னாடவே இது போன்ற ரசாயன கழிவுகள் எதுவும் கலக்கப்படவில்லை என்று அமைச்சர் கூறியிருக்கிறார். அதை மட்டும் அவர் கனிவோடு பரிசீலனை செய்ய வேண்டும். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், ஒரு நீரில் ஆக்சிஜன் அளவு குறைகிறது என்று சொன்னால், அதோடைய தன்மை மாறுகிறது என்று சொன்னால், ஏதோ ஒரு ரசாயன கழிவுகள் கலப்பதன் மூலியமாக தான் அந்த நீரினுடைய தன்மை மாறும். முடிச்சிடறேன் சார், முடிச்சிட்டோன்னே நீங்கள் தன்மை மாறக்கூடும். அப்படி எதுவும் கலக்காமல் எது விஷயமும் நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியது என்பது அந்த நிறுவனங்களை இன்னும் அவங்கள ஊக்குவிக்கக்கூடிய ஸ்டைலாக மாறிவிடும். அந்த நிறுவனங்கள் மீது விசாரணையின் அறிக்கையில் இறுதியில் அந்த நிறுவனங்களிலிருந்து கழிவுகள் கலக்கப்பட்டு இருந்தால் அந்த நிறுவனங்களிலிருந்து தண்டம் வசூலி செய்து அதை அகற்றுகின்ற பணிகளுக்கும் சரி, அதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் சரி நிவாரணம் வழங்குவதற்கு அரசு முன்வர வேண்டும். ஏன்னா கடந்த காலத்தில் எண்ணெய் பற்றி சொன்னோம். எண்ணெயெல்லாம் நம்ம வாளியில் தான் எடுத்து வெளியில் ஊற்றிக்கிட்டு இருந்தோம். கடந்த காலங்களில் நம்ம பார்த்தோம், அந்த எண்ணெய் கசிவுகள்லாம் பண்ணும்பொழுது அதற்கெல்லாம் டெக்னாலஜி வேணும்னா எந்த நிறுவனத்திலிருந்து எண்ணெய் கலந்ததோ அந்த நிறுவனம் அதை அகற்றி தர வேண்டும். அப்படி அந்த நிறுவனங்களுக்கு கடுமையான தண்டங்களை விதித்தால்தான் இது போன்ற நிகழ்வுகள் மறுபடியும் நடக்காமல் தடுக்க முடியும் என்று சொல்லி, மீண்டும் அந்த விசாரணை குழு அறிக்கை வருவதற்கு முன்பு அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களோ கெமிக்கல் ஃபேக்டரியிலிருந்து வரலை என்ற முடிவுக்கு வர வேண்டாம் என்று கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உங்களுக்கு தெரியும், மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் நிறையா டெக்னிக்கல் டீம் இருக்காங்க. அவங்களுக்கு நிறையா அந்த ஹேண்ட் மீட்டரை வச்சு சில விஷயங்களை பேராமீட்டர்ஸ் நம்ம ஒரு பேராமீட்டரில் 5 பேராமீட்டர் அளந்திருக்கோம். அதில் தான் நம்ம மேக்ஸிமம் இந்த சீவேஜ் சிஸ்டம்னால தான் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக டெஸ்டிங்க்கு நம்ம அனுப்பியிருக்கோம். மேக்ஸிமம் ஒருவேளை அந்த நான் சொல்கிற மாதிரி தான் எப்போவுமே தமிழ்நாடு அரசு, எங்களோட அரசு மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் ஆட்சிக்கு வந்த பிறகு குற்றம் செய்கிற, அதாவது சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய, மீன் வளத்தை பாதிக்கக்கூடிய எந்த ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், நிறுவனமாக இருக்கட்டும், தப்பு பண்ணால் கண்டிப்பாக நாங்கள் விட மாட்டோம். நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, கடந்த 3 மாதமாக ஒவ்வொரு இடத்துக்கும் கடுமையாக ஆய்வு சேர்ந்து, அதாவது டையிங் யூனிட்டாக இருக்கட்டும், நிறைய இடத்துங்களில் ஆத்திருக்கக்கூடிய எந்த நிறுவனமாக இருக்கட்டும், பாரபட்சம் பார்க்காம இந்த அரசு கடுமையான நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம். அதனால் இதில் நாங்கள் முக்கியமாக மணலி எண்ணூர் பகுதியில் பாதாளச்சாக்கடை திட்டம் சரியாக செயல்படுத்தப்படலை. அதை சரி பண்ணுறதுக்கு நாங்கள் முழுவீச்சில் இறங்கியிருக்கோம். அதனால தான் இந்த சீவேஜ் வாட்டர் சிஸ்டம் கலந்ததாக நாங்கள் கேள்விப்படுறோம். அதே மாதிரி இந்த சாக்கடை மனித கழிவுனால தான் டிசால்வ் ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாகும். அதனால தான் டெக்னிக்கல் டீம் வச்சு சொல்லி நான் ஓரளவு அதை விஷயத்த சொல்கிறோம். மற்றபடி ஃபேக்ட்ரியில் கழிவு மேக்ஸிமம் கிடக்கலன்றதான் எங்களோட அறிக்கைன்றதை. மாண்புமிகு உறுப்பினர்கள் விதி 55 கீழ் அளித்துள்ள முன் அறிவிப்பு சிலவற்றை நான் தகவல் குரலாக இப்போது எடுத்துக்கொள்கிறேன்.